எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே, உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தவனென்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உளன்கண்டாய் வெள்ளத்தினுள்ளானும் வேங்கடத்து மேயானும் இந்த உள்ளத்தினுள்ளான் என்று நமது முற்பிறவி பாவம் போக என்ன செய்ய வேண்டும்? இன்றைய வாழ்க்கையில் பலரும் தங்கள் வாழ்க்கையை மருந்து மாத்திரை என உட்கொண்டே கழிக்கிறோமே, ஏன் தெரியுமா? இதை ஒரு சிறிய கதையின் மூலம் பகிர்வோம். ஒரு நாள் ஒருவர் பகவானிடம், பகவானே, நான் இப்போதைய இந்த வாழ்க்கையில் டெராமைசின், செப்டாமைசின், எரித்ரோமைசின், சோஃப்ராமைசின் இப்படின்னு பல மருந்து மாத்திரைகளாகவே மாற்றி மாற்றி சாப்பிடுகிறேனே, இதற்கு தீர்வு இல்லையா என கேட்டானாம். அவரிடம் கடவுள், பிள்ளாய், உன் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது என கூற, பகவானே, எனக்கு புரியவில்லை என்றானாம். உடனே, அப்படியா மகனே, நீ தினம் உட்கொள்ளும் ஒவ்வொரு மாத்திரையிலும் இறுதியிலும் மைசின் மைசின் என வருகிறதை கவனிக்கவில்லையா என்றான். அதன் அர்த்தம் என் பாவம் என்பதே அதாவது நீ முற்பெயல் செய்த பாவம். எப்போது முற்பெயல் செய்த உன் பாவம் ஓரளவு தீருகிறதோ அப்போது இப்பிறவியில் உனக்கு மருந்தும் தேவையில்லை, நல்ல விருந்தும் தேவையில்லை. மகனே, சிறிய தலைவலி கூட அனாசின், மெட்டாசின் என்ற மாத்திரையை தான் உட்கொள்கிறாய். அதெல்லாம் போகட்டும், அந்த மாத்திரையை மருந்தை எப்படி அழைக்கிறாய்? மெடிசின் என்றுதானே பார்த்தாயா? அதிலும் சின் பாவம் உள்ளதல்லவா? என்று உனது சின் தொலைகிறதோ பாவம், அன்று மெடிசினும் வேண்டாம், மெட்டாசினும் வேண்டாம், உன் சின் போய் என் சன் ஆகிவிடாய் என கடவுள் கூறி மறைந்தாராம். இந்த நண்பர்களே, நமது முன் பிறவி பாவம் விரைவில் தொலைந்து கடவுளிடம் சன்னாக மாற அவனின் நாமம் என்ற நல்ல மெடிசனை தவறாமல் சொல்வோமா? இதையே திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்தில் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர ஆயின எல்லாம் தரும் நிலந்தரும் செய்யும் நீள் விசும் அருளோடு பெரு நிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன். நமோ நாராயணா எனும் நாமம். நாராயணா எனும் நாமத்தின் மூலம் என்ன கிடைக்கும்? உயர்ந்த மேன்மை, செல்வம், துயர்களை துடைக்கும் நிலம் தரும், பகவானின் அருளை தரும் சுவர்க்கம், வீடு பேறு தரும், பலம் தரும், தாயினும் இஞ்சிய அன்பு தரும். இவ்வளவு சிறப்புடைய சொல் நாமம் நாராயணா என்பதை கண்டுவிட்டேன். திருமங்கையாழ்வாரின் 10 பாடல்கள் ஒவ்வொரு பாடல்தான் குலந்தரும் இணைய பாடல்களில் அவர் கூறும் நல்வாசகங்கள். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவைமார் உருவமே மருவி ஊமனா கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த நன்னாட்கள். பொருள், நன்மையே பெற வேண்டும் என்று எண்ணி அதனை பெற நல்வினை செய்யாமல் தீவினை செய்து பெண்களின் அழகையை நாடி கழித்த நாட்கள் உமை கண்ட கனவினை போல் வினாயின. தஞ்சை கோயில், குடந்தை கோவில் ஆகியவற்றை பாடிவிட்டு 10வது பாடலில் அவர் முடிக்கும் அழகே தனி அழகுதான். துஞ்சும்போது அடைமின் துயர் வரை நினைமின் துயலினிச் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர். நம்முடைய வினைக்கு, பாவங்களுக்கு நாராயணா என்னும் நாமம். என் நண்பர்களே, நமது முற்பிறவி பாவங்களுக்கு விஷம் போன்ற மெடிசனான பகவன் நாமாவை சொல்லி மெடிசன் வேண்டாம், பெருவாழ்வை பெறுவோம். இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். பாவங்கள் தொலைய பகவன் நாமாவை சொல்லி வாழ்வோம். ஆன்மீகத்தில் ஆன்மீக ஆணி. ஆ ப்ளஸ் நீ ஆணி. ஆ தமிழ் எழுத்துக்களில் 2ஆம் எழுத்து. பசுவையும் குறிக்கும் ஆஹா என இசையும் ரசிக்கவும் பயன்படும். ஆ என அச்சத்தை காட்டவும் மறுக்கவும் பயன்படும் சொல்லாக இருக்கிறது. நீ பூரணம், முழுமை நிறைந்த பொருள். பரம்பொருள் பசுக்கூட்டத்தின் தலைவன் புல்லாங்குழலால் ஊதி ஆனிரை கூட்டத்தை இமைத்தவன் மாயக்கண்ணன். மதுசூதனன் சிந்தையை அவன்பால் ஈர்ப்பவன் பரந்தாமன், பலராமன், பரசுராமன் என எத்தனை பெயர்கள்
அழைத்தாலும் நீ ஒருவன்தான் எங்களை காப்பவன். ஆணூருக்கு பசும்பாலில் இருந்து வரும் வெண்ணினி தயிர்மோர் போன்று பல பெயர்களை தன்னகத்தே கொண்டவன். நீ பசுவையா மெய்த்தாய் கண்ணா, பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் தாய்மை குணத்துடன் பால் கொடுக்கும் பசுவிற்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? எல்லோரையும் சமமாய் நேசித்து உன்னை பக்தி கொண்டவரை காப்பவன் அல்லவா கண்ணன். ஆனி மாதத்தில் கேடு வந்தாலும் கேடத்தை கொழுக்கும் பரம்பொருளாகிய திருமாலை வணங்கினால் கெட்டவை விலகி நல்லவை நாளும். தமிழ் வருடத்தின் 3வது மாதமாக ஆனி வருகிறது. இது ஜேஷ்டா மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஜேஷ்டா என்றாலே பெரிய மூத்த என்ற பொருள். ஏனைய தமிழ் மாதங்களை விட அதிக நாட்களை கொண்டுள்ளது. மேலும் இம்மாதத்தில்தான் இந்தியாவின் நீண்ட பகல் பொழுது உள்ளது. சுமார் 12 மணி நேரம் 30 நிமிடங்கள் பகல் பொழுதாக உள்ளது. வானியல் ஆராய்ச்சி செய்வதற்கும் இம்மாதம் சிறந்ததாக உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மேலும் உத்தராய காலத்தில் கடைசி மாதமாக இது உள்ளது. பெரியாழ்வார், நாதமுனிகள் போன்ற ஆன்மீக பெரியவர்கள் இம்மாதத்தில் தோன்றியவர் ஆவர். நிர்ஜல ஏகாதசி அல்லது பீம ஏகாதசி ஆனி மாதம் வளர்பிறை அன்று வரும் ஏகாதசி நிர்ஜல ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரதத்தில் போது தண்ணீர் அருந்தக்கூடாது. நிர் என்றால் இல்லை, ஜலா என்றால் தண்ணீர். ஆகவே இவ்விரதம் தண்ணீர் அருந்தாமல் கடைபிடிக்கப்படுகிறது. எல்லா ஏகாதசிகளும் விரதம் இருந்தாலும் கிடைக்கும் விரத பலனை நிர்ஜல ஏகாதசியால் விரதம் இருந்து பெறலாம் என்று வியாசர் மகாபாரதத்தில் பீமனிடம் கூறினார். பீமனும் தண்ணீர் கூட அருந்தாமல் இவ்விரத முறையை பின்பற்றி பலன் பெற்றதாக மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆண்டாளின் தந்தையும் ஆழ்வார்களின் ஒருவருமான பெரியாழ்வார் ஆனி மாதம் சுவாதியில் பிறந்தார். மேலும் ஆழ்வார்களில் பாசுரங்களை தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தமாக அதனை இசையுடன் கோவில்களில் பாடச் செய்தோரும் ஆடி பாடுதல் எனும் அரிய சேவை அறிமுகம் செய்தோருமாகிய நாதமுனிகள் ஆனி அனுஷத்தில் பிறந்தார். ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் இதனை மிதுன மாதம் என்றும் அழைப்பர். வடமொழியில் ஜேஷ்டா மாதம் என்று பெயர். ஜேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என்று பொருள். ஆனி மாதம் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதிலும் இறுதி பகுதி. தேவர்களின் மாலை நேர பொழுது மனிதர்களாகி நமக்கு ஆனி மாத காலமாகும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற மாதமாக திகழ்கிறது ஆனி மாதம். எம்பெருமானின் நன்மைகள் அளித்தரும் அஷ்டாட்சர மந்திரம். முன் ஜென்மத்தில் ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் இந்த பிறவியில் அந்த மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தையோ தரிதத்தையோ தருகிறது என்கிறது இந்த இந்து சமயம். நாம் செய்யும் நன்மையும் தீமையும் தான் எழுபோய் கடைசி வரை நம்முடன் தொடர்ந்து வரும். இதில் சிலருக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மை இதுதான். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை நிலை முன் ஜென்மத்தை செய்த நல்லது கெட்டத்தின் பலனாக இந்த பிறவியில் நம்ம அனுபவித்து வருகிறோம். அடங்காத மனைவியாக இருந்தால் பேயாக மாறினாள். கலகை என்பவள் அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்கிற மகிமையால் சிவன் நாராயணனின் ஆசையை பெற்றாள். மறுபிறவில் அவள் கைகேயியாக பிறந்தாள். தர்மாங்கதர் என்ற முனிவர் மறுபிறவில் தசரத சக்கரவர்த்தியாக பிறந்ததற்காக கலகை காரணமாக இருந்தாள். அதன்படி அது எப்படி என்பதை பற்றியும் அஷ்டாட்சர மந்திரத்தின் மகிமையை பார்ப்போம். அடங்காத மனைவி. கங்கை கரையில் தர்மாங்கதர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் உச்சரிக்கும் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்பதாகும். அந்த ஊரிலேயே சாந்தசீலை என்பவர் வசித்து வந்தார். பெயருக்கு ஏற்றாற்போல் சாந்த குணம் படைத்தவராக திகழ்ந்தார். இவருடைய மனைவியை பெயர் கலகை. கணவர் எது சொன்னாலும் அது மாறாகவே செய்வது அவள் வழக்கம். சமையல் செய்ய என்றால் சமைக்க மாட்டாள், சமைக்காதே என்றால் சமைப்பாள், செய்யாதே என்றால் செய்வாள், இதை செய் என்றால் செய்ய மாட்டாள். எப்போதும் கணவரின் கருத்துக்கும் எண்ணங்களுக்கும் எதிராகவே செய்து வந்தாள். அவளின் குணத்தை புரிந்து கொண்ட சாந்தசீலர் நாளை வெள்ளிக்கிழமை, அதனால் வீட்டை இன்று பெருக்காதே துடைக்காதே என்று சொன்னார். அப்படி சொன்னதனால் அவள் இன்று வீட்டை பெருக்கி சுத்தமாக வைப்பாள் என்பது அவர் எண்ணம். சாந்தசீலர் நினைத்தபடி இன்று வீட்டை பெருக்காதே என்று எப்படி சொல்லலாம்?
நான் இன்றுதான் வீட்டை பெருக்குவேன் என்று கூறி வீட்டை சுத்தமாக பெருக்கி துளைத்து வைத்தாள். இப்படியே தலைகீழாக சொல்லியே தன் மனைவிடம் வேலை வாங்குவார் சாந்தசீலர். ஒரு நாள் சாந்தசீலர், நாளை என் தந்தைக்கு திதி தர வேண்டும், அதனால் நாளை என் தந்தைக்கு பிடித்த உணவை சமைக்காதே, வீட்டை துடைக்காதே, பூஜை சாமான்களை எடுத்து வைக்காதே என்றார். அதற்கு அவள் தன் குணத்துக்கு ஏற்ப கணவர் எதையெல்லாம் செய்யாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார். சாந்தசீல மறுநாள் தன் தந்தைக்கு சிறப்பாக திதி தந்து வழிபாடு செய்தார். பிற பிண்ட பிரசாதத்தை அழுக்கான தண்ணீர் போட்டுவிடு என்று சொன்னால்தான் அவள் சுத்தமாக தண்ணீர் போடுவாள் என்பதை மறந்து தன் மனைவிடம் இந்த பிண்டத்து பிரசாதத்தை நல்ல சுத்தமான தண்ணீர் கொட்டிவிடு என்றார் சாந்தசீலர். கலவை தான் ஏற்க மறுக்க மாறாக அதனால் சுத்தமான தண்ணீரில் பிண்ட பிரசாதத்தை கொட்டி விடுகிறாள். அசுத்தமான தண்ணீரில் சாந்தசீலர் கடும் கோபம் கொண்டு, நீ பல பாவங்களை செய்து வந்தாலும் அவற்றையெல்லாம் நான் பொறுத்து கொண்டேன், ஆனால் பித்ருக்கு படைத்த பிண்டத்தை இப்படியா அசுத்தமான நீர் போடுவது, மனித தன்மை இல்லாது நீ பேயாக போ என்றார், சபித்தார். இதனால் கலகை பேயாக மாறினால், பேயாக மாறிய பிறகு பல துன்பங்களுக்கு ஆளானால் கலகை. விமோசனம் தந்த முனிவர், பேயாக சுற்றியிருந்த கலகைக்கு ஒரு நாள் தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீர் எங்கே கிடைக்கும், உணவு எங்கே கிடைக்கும் என்று அவளால் யாரிடம் கேட்க முடியவில்லை. இந்த பேய் உருவத்தில் இருப்பதால் தானே இந்த எத்தனை கஷ்டங்களும். அதனால் நாம் ஒரு மனிதன் உடலுக்குள் புகுந்துவிட்டால் நான் நினைப்பதெல்லாம் அனைத்தும் நடக்கும் என்ற எண்ணத்தில் முனிவரான தர்மாங்கதன் உடலுக்குள் நெருங்கினாள். இதை உணர்ந்து கொண்ட முனிவர் தர்மாங்கதர் தன் அருகில் இருந்த கமண்டலத்தில் இருந்த புனித நீரை எடுத்து தன்னை நெருங்கிய பேய் மீது ஓம் நமோ நாராயணா என்று கூறிக்கொண்டே தொலைத்தார். முனிவரின் புண்ணியத்தினால் பேய் உருவ சாபம் நீங்கிய கலகை பெண் உருவத்தை அடைந்தால் தன் கதையை சொல்லி அழுதாள். அவளுக்காக பரிதாபப்பட்ட முனிவர், என் தவத்தின் பாதி பலனை உனக்கே தருகிறேன் என்று கூறி முனிவர் அடுத்த வினாடிய வைகுண்டத்திலிருந்து பொன் விமானம் வந்து இருவரையும் அழைத்து கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றது. வைகுண்டத்தில் முனிவரும் கலகையும் சிவன் நாராயணன் தரிசித்தார்கள். கெட்ட உள்ளம் படைத்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றிய உன் அன்புள்ளம் எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால் நீ பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தியாக போய் பிறப்பாய். நான் உனக்கு மகனாக பிறப்பேன், ராமன் என்று அழைக்கப்படுவேன். உன் தவத்தின் புண்ணியமான பலனின் பாதியை பெற்று கலகை கேகய நாட்டின் அசுவபதி என்ற அரசருக்கு மகளாக பிறந்து கைகேயி என்று அழைக்கப்படுவாள். என்றென்றும் உங்கள் பெயர் பூலோகத்தில் நிலைத்திருக்கும் என்றான் சிவன் நாராயணன். ஓம் நமோ நாராயணா என்ற இந்த மந்திரத்தில் தான் இவளுக்கு கிடைத்ததா அரசவாழ்வு நீங்காத புகழ். இதுவே இந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் மகிமை. நாமும் ஜென்ம அஷ்டாட்சர மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா என்று மந்திரத்தை உச்சரித்து வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அண்டாது தெரியாமல் செய்த பாவம் விலகும். பெருமாளின் அன்பை பெற்று யாவும் இந்த பிறவியில் மட்டுமின்றி எந்த பிறவியிலும் பெற உயர்ந்த மந்திரமே ஓம் நமோ நாராயணா என்பதை புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும், நாடும் நலமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.